வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் அழகாக ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. கணவன் மனைவிட்ட சொல்லியிருப்பாரு கறி எடுக்கணும்னு, இல்லை கணவன் மனைவிட்ட சொல்லியிருப்பாங்க நல்ல கறி எடுத்து அழகாக சமைச்சு கொடு, நான் ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆரோக்கியமான விஷயம். அது கணவன் சமைச்சாலும் சரி, மனைவி சமைச்சாலும் சரி, நீங்கள் கறிக்கடையில் போய் கறி வாங்கும்போது எந்த கறியை வாங்கினா நல்லா இருக்குங்கிறதா இன்னைக்கு என்னோட பாயிண்ட். என்னன்னா, கறி வாங்க போகும்போது கழுத்து பகுதி கறியும் நெஞ்சு பகுதி கறியும் வாங்குங்க. கறி சாஃப்டாக இருக்கும். ஆடு மாடெல்லாம் நடக்கும், கல் மேடு எல்லாத்துலேயும் நடந்து அந்த தொடை பகுதியெல்லாம் ரஃப்பாக இருக்கும். நிறைய பேர் அதில் எலும்பு இருக்காது, அந்த கறியை வாங்கி சமைச்சா ருசியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ருசி இருக்காது. கழுத்து பகுதியும் நெஞ்சு பகுதி கறியும் கேட்டு வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட ருசியே தனியாக இருக்கும். சமைச்சியா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கறி எப்படி இருந்துச்சு.